உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com. எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் வாய்ஸ் செய்திகள். வணக்கம், இது tamilvoice.com இணையதளத்தின் செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். உள்ளூர் விசாரணை அறிக்கையை சிலர் ஏற்றுக்கொள்வது என்பது தமிழினத்திற்கு செய்கின்ற மாபெரும் துரோகம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று தனது காரியாலயத்தில் இதனை தெரிவித்துள்ளார். அவ்வாறு துணை போகின்றவர்கள் தேச துரோகிகளாக அடையாளப்படுத்துவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வடக்கு மாகாண சபையில் தமிழர் தாயகத்தில் நடைபெற்றது இனப்படுகொலையே என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்த தமிழினத்தின் கருத்தாக இது இருக்கின்றது. ஆனால் இங்கு இராணுவம் குற்றம் இழைக்கவில்லை என்றும் இனப்படுகொலை என்ற எதுவும் நடக்கவே இல்லை என அரசாங்கம் மறுத்து வந்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள மனித உரிமை கூட்டத்தொடரில் வெளியிடப்படவிருந்த இலங்கை மீதான சர்வதேச விசாரணை அறிக்கையை பிற்போட வேண்டும் என ஆட்சிக்கு வந்துள்ள புதிய அரசாங்கம் கோரியதன் அடிப்படையில் மேற்குலக நாடுகளின் விருப்பத்திற்கு அமைய ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டதை அடுத்து மேற்படி விசாரணை அறிக்கை பிற்போடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களும் இங்கு நடைபெற்றதும் இனப்படுகொலைதான் என்பதனை திட்டவட்டமாக கூறியுள்ள நிலையில் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள அரசும் இதனை மறுதளித்து இங்கு ஒன்றுமே நடைபெறவில்லை என கூறி நியாயப்படுத்துவதற்கான முயற்சித்து வருகிறது எனவும் அவர் குற்றம் சுமத்தியிருந்தார். இந்தியாவும் இலங்கையும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கருத்து வெளியிட்டுள்ளார். இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை ஜனாதிபதிக்கு ராஷ்டிரபதி பவனி ஏற்பாடு செய்திருந்த விருதுபசார நிகழ்வில் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இந்தியாவிற்கு முதலில் விஜயம் மேற்கொள்ள வேண்டும் என்ற இலங்கை ஜனாதிபதியின் முடிவை அவர் பாராட்டியுள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் $5 பில்லியன் மேலான வர்த்தகம் இடம்பெற்றிருக்கின்றது. இரு நாடுகளும் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை அடித்தளமாக வைத்து பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த வேண்டும். நிறுவனங்களின் முதலீடுகளை ஊக்குவிக்க வேண்டும். இரு நாடுகளுக்கும் இடையில் தொடர்புகளை மேலும் நெருக்கமாக்குவது குறித்து இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவை விசாரிப்பதற்காக அவரது வீட்டிற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் சென்றிருக்க கூடாது, அவரை தமது அலுவலகத்திற்கு அழைத்திருக்க வேண்டும் என நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்சவிற்கு என விசேட சட்டப்பிரிவுகள் உள்ளதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கோட்டாபாயவிற்கு எதிராக போதிய ஆதாரங்கள் இருந்தால் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவரை தமது அலுவலகத்திற்கு அழைத்திருக்க வேண்டும். அவர் தற்போது முக்கிய பிரமுகர் இல்லை, அதனால் அவர்கள் அவரின் வீட்டிற்கு சென்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புதிய அரசாங்கத்தின் சட்டத்தின் கீழ் அனைவரும் சமமானவர்கள், எவருக்கும் விசேட சலுகைகள் இல்லை என அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி செயலகத்தின் முன்னாள் போக்குவரத்து பிரிவு பணிப்பாளர் கீர்த்தி சமரசிங்க திசாநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார். முச்சக்கர வண்டிகள் காணாமல் போன சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று 17ஆம் திகதி இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அவருடனான குழுவினருக்கு இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி நேற்று 16ஆம் திகதி ராஷ்டிரபதி பவனில் ராபோசன விருந்தளித்து கௌரவித்தார். சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட இரு நாடுகளின் கலாச்சார நிகழ்வுகளினால் விருந்து வண்ணம் சேர்க்கப்பட்டது. தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு ஆயுதங்கள் வழங்குவதனை பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவே அனுமதித்தார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மிதக்கும் ஆயுத கப்பல் மற்றும் பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஆயுதங்களை வைத்திருந்த ரக்னலங்கா மற்றும் அவன்கார்ட் நிறுவனங்களுக்கு ஆயுதங்களை வழங்க தாமே அனுமதி வழங்கியதாக தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கிய ஆரம்பகட்ட வாக்குமூலத்தில் அவர் இதனை ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 தனியார் பாதுகாப்பு நிறுவனங்கள் பாரியளவில் ஆயுதங்களை வைத்திருந்தமை தொடர்பில் கோத்தாபாயவிடம் விசாரணை நடத்தப்பட்டிருந்தது.
குறிப்பாக 2 தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களும் தன்னியங்கி துப்பாக்கிகள் வழங்கப்பட்டமை குறித்து 3 பேர் அடங்கிய புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை நடத்தியுள்ளனர். சர்வதேச அனுசரணையுடனான உள்ளூர் விசாரணையை ஏற்றுக்கொள்வது என்பது கூட்டமைப்பின் முடிவு அல்ல என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் உத்தியோகபூர்வ பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஐநா விசாரணையாளர்களை விசாரணை காலத்தில் நீடித்து நாட்டுக்கு வந்து விசாரணை செய்ய அனுமதித்தால் ஐநா விசாரணை அறிக்கையை வெளியிடும் காலத்தை நீடிக்கலாம் எனவும் ஐநா மனித உரிமை பேரவையின் மேற்பார்வையின் கீழ் உள்ளக விசாரணை ஒன்று நடைபெறுமாயின் அவ்விசாரணையை நாம் வரவேற்போம் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ள கருத்திற்கு கூட்டமைப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். இவ்வாறான முடிவுகள் எடுப்பதற்கான எந்த கலந்துரையாடலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சி தலைவருடனோ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடனோ நடத்தப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார். சுமந்திரன் வெளியிட்ட கருத்தானது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்தல்ல என்பதுடன் இது அவரின் சொந்த தனிப்பட்ட கருத்தாகும். இதேபோல் சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொள்வது என்பதிலும் அவர் தனிப்பட்ட முடிவையை எடுத்தார்கள் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். கிழக்கு மாகாண சபையின் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்து அமைச்சரவையில் பங்கேற்க உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி 2 அமைச்சு பொறுப்புகள் மற்றும் ஒரு பிரதி தவிசாளர் பதவி ஏற்றுக்கொள்ள முஸ்லிம் காங்கிரசுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் இணக்கம் காணப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் யார் யாருக்கு எந்தெந்த பதவிகளை வழங்குவது என்பது தொடர்பில் கிழக்கு மாகாண சபையில் உள்ள 11 உறுப்பினர்களும் கட்சி தலைமையுடன் விரைவில் கூடி முடிவெடுப்பர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாண சபை உறுப்பினர் வீரவாகு கனகசுந்தர சுவாமி தனது 67வது வயதில் இன்று மாலை உயிரிழந்துள்ளார். இவர் புற்றுநோயினால் நீண்டகாலமாக பாதிக்கப்பட்ட நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். வவுனியா தனியார் வைத்தியசாலையில் இருந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையிலேயே அவர் உயிரிழந்துள்ளார். இவர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் கிராம சேவையாளராக கடமையாற்றி ஓய்வு பெற்ற பின்னர் கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற வடமாகாண சபைக்கான 1வது தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்டு வடமாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்தி. சமீபத்தில் சமூக வலைதளங்களின் ஒரு வீடியோ காட்டுத்தீயாக பரவியது. தொடர்ந்து அது வேகமாக பரவி வருகிறது. இதுவரை அந்த வீடியோவை 6 லட்சம் பேர் பார்த்துள்ளனர். 29,000 பேர் அதனை தங்கள் Facebook பக்கத்தில் பகிர்ந்துள்ளனர். கடந்த 14ஆம் தேதி மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோவில் பல பயணிகள் தங்களை அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றனர். பின் கூச்சலிடுகின்றனர். இறுதியாக கெஞ்சி கூட பார்க்கின்றனர். ஆனால் விமான நிலைய அதிகாரியோ ஒருமுறை நீங்கள் தாமதமாக வந்தால் வந்ததுதான், நீங்கள் உங்கள் விமானத்தை தவறவிட்டு விட்டீர்கள் என்று கண்டிப்புடன் சொல்கிறார். இந்த வீடியோவை இவ்வாறு Facebook வலைத்தளத்தில் மிகவும் வேகமாக பரவி வருவதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து வெளிநாட்டு செய்தி. வாஷிங்டனின் சியாட் நகரில் காமிஸ் கவுண்டில் உள்ள இந்து கோவிலில் சுற்றுச்சுவரில் மர்ம நபர்கள் ஸ்வஸ்திக் முத்திரையை வரைந்து அதன் மேலே இனவெறியை வெளிப்படுத்தும் விசனத்தனமான வசனங்களை எழுதியிருந்து பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சில வருடங்களுக்கு முன்னரும் கோவிலின் சுற்றுச்சுவரில் இதுபோன்ற முத்திரையை மர்ம நபர்கள் வரைந்திருந்தனர். ஆனால் அதில் எதுவும் எழுதப்படாததால் போலீஸ் முறைப்பாடு அளிக்கவில்லை. தற்பொழுது முத்திரையின் மேல் மர்ம நபர்கள் சிலர் வெளியே போ என்று எழுதியிருப்பது வருத்தம் அளிக்கின்றது என கோவில் அறங்காவல் குழுவின் தலைவர் நித்யா நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சம்பவங்களை கண்டிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் tamilvoice.com செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இந்த செய்திகளை விரிவாக படிக்க tamilvoice.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். எமது அடுத்த செய்தியை நாளை நீங்கள் கேட்கலாம். எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் வாய்ஸ் செய்திகள்.
உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com